இன்றைக்கி முழுக்கு ஞான ஸ்நானமா தெளிப்பு ஞான ஸ்நானமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. முழுக்கு ஞான ஸ்நானம் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கக்கூடிய ஒரு சில நபர்கள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த முழுக்கு ஞான ஸ்நானம்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால தான் முழுக்கு ஞான ஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு கூட்டம், இயேசுவின் நாமத்தினால ஞான ஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு கூட்டம். அடுத்தல பார்த்தீங்க அப்படின்னா தெளிப்பு ஞானஸ்நானம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. இந்த மாதிரி இந்த ஞானஸ்நானம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக மாறிக்கிட்டு இருக்குது. இது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ முதலாவது ஞானஸ்நானம்னா கலாச்சார ரீதியாக என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வேற ஒரு விஷயம் பேசியிருந்தேன். இதில் ஞானஸ்நானம்னா கலாச்சார பின்னணியில் அது என்ன அப்படிங்கிறத பற்றி முதலாவது நம்ம பார்த்துடலாம். அதை பார்த்தா தான் அடுத்தல பின்னால் போகும்போது நமக்கு ஒரு சில விஷயங்கள் புரியும். இந்த ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நாம் திருமுழுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த விஷயம் நமக்கு யூதர்களுடைய கலாச்சார பின்னணியிலிருந்து வருது. இந்த வேதாகமத்தில் யூதர்களுடைய வாழ்க்கையில் இந்த நம்ம ஞானஸ்நானம்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த சடங்கு இருக்கு இல்லையா, அது பல்வேறு விதங்களில் ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒரு விஷயமா இருந்துச்சு. ரிலீஜியஸ் பியூரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரிலீஜியஸ் பியூரிஃபிகேஷன் ரிச்சுவல், அதாவது ஒரு மதம் சார்ந்த தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சடங்காச்சாரமான ஒரு விஷயமா இந்த ஞானஸ்நானம் சொல்லி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் யூத கலாச்சாரத்தில் இருந்தது. நமக்கு புதிய ஏற்பாட்டில் மட்டுமில்லை, நம்ம பழைய ஏற்பாட்டிலேயே நம்ம பார்க்கும்போது பல இடங்களில் இந்த மாதிரி ஏதாவது தீட்டுப்பட்டுருச்சு அப்படின்னா அவங்க போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான கட்டளைகள் எல்லாமே பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சு. அடுத்ததான் நம்ம புதிய ஏற்பாட்டில் கூட நம்ம வரும்போது இந்த ஞானஸ்நானம் அப்படிங்கிறது வெறுமனே கிறிஸ்துவோடு கூட மட்டும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இல்லை. மாறாக அது எனக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. உதாரணத்துக்கு யோவான் ஸ்நானகன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து அவர் முன்னேறி வச்சு இயேசு கிறிஸ்துவுக்காக பாதை அவர் ஆயத்தப்படுத்துகிறாரு. அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் அவர் யோவான் ஸ்நானகன் என்ன சொல்கிறாரோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை நம்பக்கூடிய நபர்கள் யோவான் ஸ்நானகன் கொடுத்த அந்த ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டாங்க. அப்போ நான் ஒரு விஷயத்துலேருந்து எனக்கு மனமாற்றம் அடைந்திருக்கிறது, நான் இந்த விஷயத்தில் மாறி இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு பழக்கமாக அந்த முதல் நூற்றாண்டில் இந்த ஞானஸ்நானம்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷயம் மாறி இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய கலாச்சாரத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா இந்த துண்டு போட்டு தாண்டுறது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில இதெல்லாம் சொல்லுவாங்க. நான் அது நேரில் பார்த்ததில்ல. ஒரு சில கலாச்சாரத்தில் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிம்பாங்க. அதாவது துண்டு கீழே போட்டுட்டு அதை தாண்டி விட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கல்ச்சரல் பேக்ரவுண்டில் உள்ள ஒரு விஷயந்தான் இந்த ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ரைட், இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்தார், ஞானஸ்நானம் எடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தை விட்டு அவர் பரமேறதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டு போகிறாரு, நீங்கள் உலகம் எங்கும் போய் எல்லாரையும் சீடர்களாக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால ஞான ஸ்நானம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ரைட், இதில் நான் ஞான ஸ்நானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதற்கான அந்த கிரேக்க வார்த்தைகளை பேப்டைசோ அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூழ்குதல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் தான். ஸோ தொடக்க காலங்களில் முதல் நூற்றாண்டில் இந்த ஞான ஸ்நானம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அங்கே அவங்க தண்ணியில் முழுக்கி தான் அந்த ஞானஸ்நானத்தை கொடுத்தாங்க. அந்த முழுக்கு ஞானஸ்நானம் சொல்லி இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த நாட்களில் அந்த தண்ணியில் மூழ்கி எடுக்கிற அந்த ஞானஸ்நானம் தான் இருந்தது. அதுக்கப்புறமா கிறிஸ்தவம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது அப்படின்னா மற்ற இடங்களுக்கு பரவ ஆரம்பிக்குது. அதாவது எருசலேம்லேருந்து அங்கே கிறிஸ்தவம் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற இடங்களுக்கும் பரவ ஆரம்பிக்குது. அப்படி மற்ற இடங்களுக்கு பரவ ஆரம்பிக்கும்போது இந்த முழுக்கு ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய அந்த ஞானஸ்நானத்தை கொடுப்பதில் ஒரு சில சிக்கல்கள் ஏற்படுது. அதாவது ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ், ஒரு சில ப்ராக்டிக்கல் ரீசன்ஸை வேறு வேறு இடத்துல இருந்த மக்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த நிலையில் இந்த பேப்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருமுழுக்கு அப்படிங்கிறது பேசு பொருளாக மாறுது. நான் சொல்கிறது ஏதோ பின்னால் ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, கிறிஸ்தவத்தினுடைய தொடக்க காலங்களில், அதாவது இரண்டாவது மூன்றாவது நூற்றாண்டு அந்த காலகட்டங்களிலேயே இது குறித்து அதிகமாக பேசப்பட்டிருக்குது. கிறிஸ்தவத்தினுடைய ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவம் ஒரு வெல் டாக்குமெண்டட் ரிலிஜன். அதாவது நமக்கு தொடக்கத்திலேருந்தே வேதாகமம் எவ்வளோ அழகாக டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்குது நடந்த விஷயங்கள். அதோடு முடியலை,
திருச்சபை தந்தைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய சர்ச் ஃபாதர்ஸ், அவங்களும் தொடர்ந்து கிறிஸ்தவத்தில் என்ன நடந்துகிட்டு இருந்தது அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதை பற்றி பேசியிருக்கிறாங்க, பல விஷயங்கள் நடந்திருக்குது. இந்த திருச்சபை தந்தைகள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம் இல்லையா, அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்கிறாங்க, அப்போஸ்தலரோடு கூட இருந்த நபர்கள் ஊழியம் செய்கிறாங்க. அப்புறம் அவங்க அந்த திருச்சபையை ஸ்தாபித்து விட்டு அவர்களுடைய காலம் கடந்து போகும்போது திருச்சபையில் அங்கே உள்ள நபர்களை அந்த திருச்சபைக்கான தலைவர்களாக, அந்த திருச்சபைக்கான மூப்பர்களாக அவங்க நியமிக்கிறாங்க. இந்த மாதிரி நியமிக்கப்பட்ட நபர்கள் எல்லாரும் ரொம்ப சாதாரணமான நபர்கள் கிடையாது. மிக திறமையான, ஆண்டவரோட சத்தியத்தை ஆழமாக அறிந்திருந்த அந்த நபர்கள் தான் இப்படிப்பட்ட திருச்சபை தலைமைத்துவத்தில் அன்றைக்கு வந்து நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ இப்படி நியமிக்கப்பட்டவங்க அதுக்கடுத்துல அவங்க வந்து அடுத்தால அவங்களுடைய காலத்துக்கு அப்புறமா அடுத்தவங்க இப்படி நியமிப்பாங்க இல்லையா, இவங்க தான் பார்த்தீங்கன்னா தொடக்க காலங்களில் திருச்சபை தந்தைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. இது ஏன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, இந்த திருச்சபை தந்தைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய பல நபர்கள் அப்போஸ்தலர்களோடு கூட மிக நெருக்கமான தொடர்புடையவங்களா இருந்தாங்க. அதாவது பர்சனலாக அவங்களுக்கு வந்து அப்போஸ்தலர்கள் என்ன செய்யும் தெரியும். அப்போ அவங்களோட பழகின நபர்களாக இருந்தார்கள். நமக்கு வந்து அப்போஸ்தலர்கள் பல விஷயங்களை வந்து வேதாகமத்தில் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இந்த நபர்கள் வந்து அப்போஸ்தலர்களோட பழகும்போது அவங்க பல விஷயங்கள் பேசியிருப்பாங்க இல்லையா. இப்போ நான் தான் உதாரணத்துக்கு வந்து ஒரு அப்போஸ்தலர் கூட எனக்கு நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னா, நான் வந்து மற்றவர் சாப்பிட்ற நேரத்தில் அப்படி சாதாரணமாக அப்படி நடந்து போயிட்டு இருக்கிற நேரத்தில் நான் கேள்வி கேட்பேன். இப்போ நீங்கள் யூடியூப்பில் வந்து பேசும்போது ஏதாவது ஒரு சந்தேகம் வந்து என்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி நானும் அவங்க இடத்துல கேள்வி கேட்பேன். இந்த மாதிரி அவங்க நிறைய பேசியிருப்பாங்க. அப்போது இவர்கள் இந்த நபர்கள் இந்த கடிதங்களை பின்னால் திருச்சபைகள் இந்த மாதிரியான சிக்கல்கள் வரும்பொழுது இந்த மாதிரியான கடிதங்கள் எழுதும்போது அப்போஸ்தலர்கள் எப்படிப்பட்ட விஷயங்கள், எப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் கூட இந்த கடிதங்களில் வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த 2வது 3வது நூற்றாண்டில் கிறிஸ்தவம் பல்வேறு இடங்களுக்கு பரவ ஆரம்பித்த போது பிராக்டிக்கலான பல கன்சர்ன்ஸ் வந்தது. ரொம்ப முக்கியமாக இந்த எருசலேம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வேகாத வெயிலில் வேகக்கூடிய ஒரு இடம். இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் இந்த நேரத்துக்கு வெயில் பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கு, வேகாத வெயிலில் வெந்துகிட்டு இருக்கோம். ஆனால் எருசலேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் ஃபுல்லாகவுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வெயில் அடிக்கக்கூடிய ஒரு இடம். இப்போ அவங்க வந்து ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அங்கே அவங்களுக்கு வந்து தண்ணி வந்து எங்கே குளம், ஆறு மாதிரியான இடங்களை போய் அவங்க மூழ்கி எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் கிறிஸ்தவம் மற்ற குளிர் பிரதேசங்களுக்கும் பரவ ஆரம்பித்தது. ஓகேவா, குளிர் அதிகமாக இருந்த இடத்துல கிறிஸ்தவம் பரவ ஆரம்பிச்சது. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து கட்டியாக வந்து பனி மாதிரி உறைஞ்சிரும் இல்லையா, ஐஸாக உறைஞ்சிரும்ல, அந்த மாதிரி ஐஸாக தண்ணி வருடத்தில் 3/4 நாள் உறைஞ்சே இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட இடங்களில் வந்து கிறிஸ்தவம் பரவ ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தண்ணி அவைலபிலிட்டி, பல நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி அவைலபிலிட்டி இல்லை. அப்போ தண்ணியே தட்டுப்பாடு உள்ள இடங்கள், தண்ணியே இல்லாத மிக குறைந்த இடங்கள், ஒரு வாட்டர் பாடி, அதாவது போய் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும்னா ரொம்ப தூரத்துக்கு போய் தான் அப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற தண்ணி தட்டுப்பாடு உள்ள இடங்களுக்கு கிறிஸ்தவம் பரவ ஆரம்பிச்சது. இப்போ இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளில் திருச்சபை தந்தைகள், நான் சொல்கிறது 2வது 3வது நூற்றாண்டு, அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திலேயே இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும் பொழுது, ஓகே உங்களுக்கு அதிகமான தண்ணி இல்லையா அப்படின்னா நீங்கள் வந்து அதற்கான ஆல்டர்னேட்டிவாக இந்த ஞானஸ்நானத்தை வந்து நீங்கள், நாம் இன்றைக்கி தெளிப்பு ஞானஸ்நானம் மட்டும் பேசுகிறோம், அன்றைக்கி வந்து தண்ணியை வந்து முழுசாக தலையில் ஸ்நானம் பண்ணுறது, ஊற்றிக்கிட்டாங்க, மொத்தமாக வந்து தண்ணியை தலையில் அப்படியே ஊற்றி விட்டுருங்க அப்படிங்கிற ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் வந்து எட்டப்பட்டது. இதை பற்றி பல திருச்சபை தந்தைகள் பேசியிருக்கிறாங்க. அப்புறமா ஒரு சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தெளிப்பு ஞானஸ்நானம், தண்ணியை எடுத்து தலையில் வந்து தெளிச்சுக்கிறது, ஃபுல்லாக தண்ணியை ஊற்றாமல். ஏன்னா அந்த மெத்தட் இன்றைக்கி நம்ம பேசுகிறதே கிடையாது. நமக்கு வந்து முழுக்கு ஞானஸ்நானம், தெளிப்பு ஞானஸ்நானம் 2 தான் பேசுகிறோம். ஆனால் இன்னொரு வடிவம் வந்து திருச்சபையில் இருந்திருக்காது. என்ன அப்படின்னா தண்ணியை முழுசாக எடுத்து தலையில் அப்படியே ஊற்றி விட்டுறது, அந்த மாதிரியான ஒரு மெத்தடும் இருந்திருக்குது. அப்போது அப்படிப்பட்ட ப்ராக்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது நீங்கள் வந்து முழுக்கு ஞானஸ்நானம் அப்படிங்கிறது தான், அதாவது தண்ணீரை மூழ்கி ஞானஸ்நானம் எடுப்பது தான் சிறந்தது அப்படிங்கிறது தான் திருச்சபை தந்தைகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க. பட் அதே நேரத்தில் ப்ராக்டிக்கல் கன்சர்ன்ஸையும் வந்து அவங்க என்ன செய்யலை அப்படின்னா புறந்தள்ளலை. அப்போ இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் கன்சர்ன்ஸில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முதியவர்கள். ஓகேவா, முதியவர்கள். அப்போ அந்த முதியவர்கள் பல நபர்களால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா அவங்கள வந்து நம்ம தண்ணியில் மூழ்கி, அவங்களுக்கு வயதான தள்ளாத காலத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு போய் நம்ம தண்ணியில் முக்க முடியாது. ஸோ அது ஒரு ப்ராக்டிக்கல் ரீசன். இது எல்லாமே அதில் பேசப்பட்டிருக்குது, அதனால் சொல்கிறேன். அடுத்தால பார்த்தீங்க அப்படின்னா நோயுற்றவர்கள், ஒரு கடுமையான நோயில் இருப்பாங்க,
அப்படிப்பட்ட நோயுற்றோர்களை கொண்டு போய் நம்ம என்ன செய்ய முடியாது, நான் முழுக்கு ஞானஸ்நானம் தான் உனக்கு கொடுப்பேன்டா அப்படின்னு சொல்லி கொண்டு போய் தண்ணியில் கொண்டு என்ன செய்ய முடியாது, முக்க முடியாது. இன்னொரு இடத்துல ஒரு கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள். அப்போ இவங்க எல்லாருமே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அவங்கள போய் ஒரு இடத்துல கொண்டு போய் முழுக்கு ஞானஸ்நானம் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அது பண்ண முடியாத ஒரு ப்ராக்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் வரும் பொழுது அப்போ வந்து அவங்க முழுக்கு ஞானஸ்நானம் என்னன்னா தண்ணியே ஊற்றி விடுங்க அப்படிங்கிறத ஒரு ஆல்டர்னேட்டிவ் பேசப்படுகிறது. அதுக்கப்புறமா தெளிப்பு ஞானஸ்நானம் அப்படிங்கிற ஒரு ஆல்டர்னேட்டிவும் பேசப்படுகிறது. அப்போ திருச்சபை தந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலான சிச்சுவேஷன்ஸ் வரும் பொழுது கன்வீனியன்ஸுக்காக வந்து மற்ற முறைகளும் தவறில்லை, இதுதான் நம்ம இதை நீங்கள் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் செய்யுங்க, அப்படி ஒரு வேளை உங்களால் செய்ய முடியாத சூழ்நிலையில் நீங்கள் வந்து முழுவதுமாக தண்ணியை ஊற்றிக்கொள்வதோ அல்லது தண்ணியை தொளித்து ஒரு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதோ அதில் ஒன்றும் தவறில்லை அப்படின்னு சொல்லி தான் வந்து திருச்சபை தந்தைகள் பேசுகிறாங்களே தவிர இப்படித்தான் செய்தாக வேண்டும், 100% நீங்கள் இந்த விதத்தில் செய்தால் மட்டுமே கடவுள் உங்களை ஏற்றுக்கொள்வார், அப்படி செய்தால் மட்டுமே நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள், இப்படி நீங்கள் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தால் மட்டுமே நீங்கள் பரலோகத்திற்கு போவீர்கள் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் திருச்சபை தந்தைகள் பேசலை. ரைட். இப்போ நம்ம இன்றைக்கு இருக்கிற திருச்சபை சூழ்நிலையில் எப்படி வந்து இன்றைக்கு வந்து பெரும்பாலும் மெயின்லைன் சர்ச்சஸ் இல்லையா, பாரம்பரிய திருச்சபைகளில் பெரும்பாலும் தொளிப்பு ஞானஸ்நானம் அப்படிங்கிறது தான் கொடுக்கப்படுது. இப்போ இது வந்து எந்த பின்னணியில் நமக்கு இங்கே வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ கிறிஸ்தவம் பரவ ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவம் வந்து கிழக்கு கிறிஸ்தவம் மேற்கு கிறிஸ்தவம் அப்படிங்கிற இருபெரும் பிரிவுகளாக பரவ ஆரம்பித்தது. இப்போ எருசலேம் அப்படின்னு சொல்லி வரும்போது அது கிழக்கு ஈஸ்ட், ஓகேவா. அடுத்தல ரோம் நகர் அப்படின்னு சொல்லி வரும்போது அது வந்து வெஸ்ட், ஓகேவா, மேற்கு. அப்போ கிழக்கத்திய கிறிஸ்தவம் மேற்கத்திய கிறிஸ்தவம் அப்படிங்கிற இருபெரும் பிரிவுகளாக தொடக்கத்திலேயே கிறிஸ்தவம் பரவ ஆரம்பிக்குது. இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா கிழக்கத்திய கலாச்சாரமும் மேற்கத்திய கலாச்சாரமும் பல விஷயங்களில் மாறுபடுது. ஒரு சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா கிழக்கத்திய கலாச்சாரத்தில் ஒரு நபர் இறந்து போனாங்க அப்படின்னா அவங்க வந்து சத்தம் போட்டு அழுறதுக்கு வந்து தயங்க மாட்டாங்க, ஓகேவா. ஐயோ போயிட்டியே, எங்களை விட்டு போயிட்டீங்களேன்னு சொல்லி மாரில் அடித்து நெஞ்சில் அடித்து கத்தி அழுவாங்க. ஆனால் அப்படியே நம்ம மேற்குக்கு நம்ம போனோம் அப்படின்னா அங்கே வந்து இந்த மாதிரி கத்தி அழுவது அப்படிங்கிறது ஒரு இன்டீசெண்டான ஒரு விஷயமாக கருதப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து மாதிரியான இடங்களுக்கு பிரிட்டிஷ் அந்த லைனில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து சத்தம் போட்டு ஒருத்தர் இறந்து போனாங்க அப்படின்னா சத்தம் போட்டு மாரில் அடித்து போயிட்டியே அப்படின்னு சொல்லி அழலாம் அழமாட்டாங்க. அவங்க வந்து அப்படியே ஒரு கர்ச்சிப்பு வச்சுக்கிட்டு அப்படியே வயல் வச்சுட்டு அப்படியே அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கல்ச்சர், ஓகேவா, டிஃப்ரெண்ட் வே ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ கிறிஸ்தவம் வந்து எந்த இடத்துலேருந்து நம்மக்கிட்ட வருது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, ஓகேவா. இப்போ நம்ம பொதுவாக நம்ம இந்திய கிறிஸ்தவத்தை நம்ம பார்க்கும் பொழுது தொடக்க காலங்களில் அப்போஸ்தலனாகிய தோமா இந்தியாவுக்கு கிறிஸ்தவத்தை கொண்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு 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 சன்னமான ஒரு தகவல் நமக்கு இருக்குது. அது 100% அவர் வந்தார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ப்ரூஃப் நம்மக்கிட்ட இல்லை. துரதிர்ஷ்டவசமாக இந்திய கிறிஸ்தவத்தினுடைய ஒரு காலகட்டத்தில் அதற்கான தகவல்கள் எல்லாமே திட்டமிட்டு அளிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். அப்போ கிறிஸ்தவம் எந்த இடத்துலேருந்து, முதலாவது கிழக்கத்திய கிறிஸ்தவம் தான் பரவுது. கிழக்கு தான் நமக்கு பக்கம் இல்லையா, அங்கே கிழக்கில் இருந்து தான் இந்தியாவுக்கு வந்து கிறிஸ்தவம் வரணும். நம்முடைய கலாச்சாரம்னு சொல்லி பார்க்கும் பொழுது நாம் மிக நெருக்கமாக கிழக்கத்திய கலாச்சாரத்தோடு கூட தொடர்புடைய நபர்கள். ஏன்னா அவங்க எருசலேமில் இருந்து அந்த கல்ச்சரல் இதுவும் நம்மளுடைய கல்ச்சரும் பல விதங்களிலே ஒத்து போகக்கூடிய விஷயம். ஆனால் இப்படி கிழக்கிலிருந்து ஒரு கிறிஸ்தவம் இந்தியாவுக்கு வந்துதா அப்படிங்கிறத இன்றைக்கி நமக்கு தெளிவாக ப்ரூவ் பண்ண முடியலை. கிழக்கிலிருந்து அந்த கிறிஸ்தவம் நமக்கு வரும் பொழுது அவர்களோடு கூட பல விதங்களில் நம்ம வந்து கலாச்சார ரீதியாக ஒத்துப்போகக்கூடிய மனநிலை உள்ள நபர்களாக நாம் இருக்கிறனால அவர்களுடைய பலவிதமான பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொள்வது நமக்கு தடையான ஒரு விஷயமா இருந்திருக்காது. ஆனால் அது வந்ததா, அது இருந்ததா, அது அல்லது மருவி வேறு மதங்களாக மாறிட்டா, அதெல்லாம் நமக்கு எதுவுமே இப்போ வந்து தெளிவாக நம்ம ப்ரூவ் பண்ண முடியாத நிலையில் அதுக்கப்புறம் எப்போ கிறிஸ்தவம் மீண்டும் நமக்கு இந்தியாவுக்கு வர ஆரம்பிக்குது அப்படின்னா 15வது நூற்றாண்டுக்கு அப்புறமா 16வது நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் இந்தியா அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் தான் அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து கிறிஸ்தவம் பரவ ஆரம்பிக்கிறது. எங்கேருந்து அந்த கிறிஸ்தவம் இந்தியாவுக்கு வருது அப்படின்னா மேற்குலேருந்து வருது. ரோமன் கத்தோலிக்கம் இந்தியாவுக்கு முதல்ல வந்து அவங்க வராங்க, அதுக்கப்புறமா ப்ராட்டஸ்டன்ட்ஸ் வராங்க. எல்லாருமே வந்து மேற்கத்திய கிறிஸ்தவத்தை சேர்ந்தவர்கள். மேற்கத்திய கிறிஸ்தவ பின்னணியிலேருந்து என்ன செய்கிறாங்க, வராங்க. இப்போ மேற்கத்திய கிறிஸ்தவம் ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போது வேறு வேறு விதமான மாற்றம் அடைகிறது. இப்போ நான் இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை பற்றி எதுக்காக பேசினேன் அப்படின்னா கிறிஸ்தவம் மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு போகும்போது அங்கே கொஞ்சம் வேறு விதமான ஒரு மாற்றம் அடைந்தது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா
இந்த ஞான ஸ்நானம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு முறை வந்து ரைட் தண்ணி இருந்தால் நம்ம முழுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கலாம். அங்கே மேற்கத்திய இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குளிர் பிரதேசங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம், தண்ணீர் உறையக்கூடிய இடம், அங்கெல்லாம் வந்து தொளிப்பு ஞான ஸ்நானத்தை வந்து அவங்க ஒரு கன்வீனியன்ட்டுக்காக அதை ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப என்ன டீசெண்டான ஒரு அந்த மாதிரி அது பிஹேவ் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் வந்து அப்படி இருக்கிறனால எல்லாமே வந்து கம்யூனியன் அப்படின்னு சொல்லி வரும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கத்திய கலாச்சாரத்தில் வேதாகம் அடிப்படையில் வந்து கம்யூனியன் அப்படிங்கிறது ஒரு முழு சாப்பாடு. ஆனால் மேற்கத்திய இடத்துக்கு போகும்போது அதை ஒரு அடையாளமாக சும்மா அப்படி கொஞ்சமாக ஒரு சின்ன ஒரு அப்பத்தை சாப்பிட்டு ஒரு சின்ன ஒரு திராட்சை ரசத்தை பிடிச்சி ஒரு அடையாளமாக அந்த மாதிரி மாறிக்கிட்டாங்க. இப்போ நமக்கு கிறிஸ்தவம் அங்கிருந்து வருகிறது. அப்போ அங்கேருந்து அவங்க ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகள் வருகிறது. அதுக்கப்புறமா ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது இங்கிலாந்துலேருந்து, ஜெர்மனியிலேருந்து, சுவிட்சர்லாந்துலேருந்து இந்த மாதிரி மேற்கத்திய கலாச்சாரம் உள்ள ஐரோப்பியாவில் அந்த மாதிரியான இடங்கள்லேருந்து நமக்கு கிறிஸ்தவம் வந்தனால அவங்களும் வந்து இங்கே வந்து அதை ஒரு பெரிய ஒரு விஷயமா அந்த ஞானஸ்நானம் அப்படிங்கிறத வந்து இதாக எடுக்காமல் அப்படியே வந்து அவங்க எந்த விதத்தில் அதை பழகி வச்சுருந்தாங்களோ அதே விதத்தில் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய இடங்கள்லேயும் வந்து அந்த ஞானஸ்நானத்தை அவங்க வந்து அதே பழக்கத்தை நமக்கு பழக்கி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இப்போ இதில் வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நம்ம தொடக்க காலத்தில் 2ஆம் நூற்றாண்டு 3ஆவது நூற்றாண்டு திருச்சபை தந்தைகளுடைய எழுத்துக்கள் அவங்களுடைய ஆர்கியூமெண்ட்லேருந்து கூட நம்ம கற்றுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஞானஸ்நானம் அப்படிங்கிறது எந்த வடிவத்தில் எடுக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை முக்கியம், எதற்காக எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுதான் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். எதற்காக இந்த ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது? நான் உண்மையாகவே மனமாற்றம் அடைந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனாக இதை பெறுகிறேனா, இல்லை சும்மா வந்து அது ஒரு குறிப்பிட்ட ஒரு வடிவத்தில் பெறுவதை குறித்து பெருமை பாராட்டுகிறேனா அப்படிங்கிறத நம்ம கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ வந்து ஞானஸ்நானம் அப்படிங்கிறதே வந்து ஒரு அடையாளத்துக்காக, அது ஒரு அடையாள சடங்கு, ஞானஸ்நானத்தினால நம்ம பரலோகத்துக்கு போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு சூழல் வரும் பொழுது பல நேரங்களில் இன்றைக்கு இருக்கிற ஒரு கலாச்சாரம் பலவிதமான மாற்றமடைந்திருக்கிற நேரத்தில் சரி நான் இயேசு கிறிஸ்துவ உண்மையாக மனசில் ஏற்றுக்கொண்டேன், அவரை விசுவாசிக்கிறேன், இந்த ஞானஸ்நானம் அப்படிங்கிறது ஒரு அடையாளத்துக்காக வந்து சேரது தான் அப்படிங்கிறனால அது எடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைகள் கூட இன்றைக்கி என்ன செய்யுது அப்படின்னா பெரும்பாலும் பல மக்கள் இடத்துல பரவி இருக்குது. அது கண்டிப்பாக எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல வேண்டியதில்லை. பட் ஆனாலும் நம்ம அதுதான் அப்படிங்கிற வந்து நம்ம அதில் நம்ம ரொம்ப புஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம இன்றைக்கி வந்து ஞானஸ்நானம் எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பேச்சு வரும்போது நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும், நீங்கள் முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்தால் மட்டுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தோடு பேசப்படுது இல்லையா. நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல கவனமாக கவனிங்க. ஒரு ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி உண்மையான பிரச்சனை, திருச்சபைக்கான உண்மையான பிரச்சனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறவங்களால இல்லை, ரட்சிக்கப்படாமல் ஞானஸ்நானம் எடுக்கிறவங்களால். ஓகேவா? அதாவது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிற நபர்களால் திருச்சபைக்கு பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஆனால் ரட்சிக்கப்படாமல் திருச்சபையில் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு இருக்காங்க தெரியுமா, அவங்களால தான் திருச்சபைக்கு பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகுது. ஸோ பல சூழ்நிலைகளில் இன்றைய கிறிஸ்தவம் ரட்சிக்கப்படாத நபர்களையும் வந்து ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு நம்ம புது விதமான மெத்தடுகளை நாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதனால் ஒரு ஞானஸ்நானம்னு சொல்லி வரும்பொழுது நாம் யாருக்கு எந்த சூழ்நிலையில் கொடுக்குறோம் அப்படிங்கிறது முக்கியம். அப்போ இன்றைக்கி இந்த திருச்சபைகள் எப்படியெல்லாம் வந்து ரட்சிக்கப்படாத நபர்களுக்கு வந்து இந்த ஞானஸ்நானத்தை கொடுத்து திருச்சபைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நாம் அடுத்த வீடியோவில் நாம் பேசலாம் தெளிவாக அதை பற்றி. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இணைந்திருங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.